எல்லா தமிழ் தாய் மக்களுக்கும் வணக்கம். நான் மைக் சுதாகர், மெமிக்ரி ஆர்டிஸ்ட். இப்போ யாரோட வாய்ஸை நம்ம பேசி பழக போகிறோம் அப்படின்னா, பழகிறதுக்கு முன்னால் இவரை பற்றி நான் சின்னதாக சொல்லி ஆகணும். ராமநாதன் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே அங்கே தான். ஸோ அதுக்கப்புறம் காலேஜெலாம் வந்து சென்னை, டெல்லி அப்படின்லாம் படிச்சிருக்கிறாரு. யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாய்ஸை தான் நம்ம பேச போகிறோம், பயிற்சி எடுக்க போகிறோம். ஸோ இவரோட வாய்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டில் உள்ள எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் வந்து இவரோட வாய்ஸ் வந்து பேசுவாங்க. மாணவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், 60 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம சாதிக்கலான்னு துடிக்கக்கூடிய பெரியவர்களாகட்டும், இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக இவரோட ஸ்பீச்சை கேட்காத ஆளே கிடையாது. இவர் ஸ்பீச்சை கேட்டு சாதனை பண்ணாத ஆட்களே கிடையாது. அறிவியலுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள், வேர்ல்டுக்கும் வந்து ஒரு மோட்டிவாக இருக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆள். அதாவது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு அவங்கவுங்க மதர் லாங்குவேஜில் உள்ள ஆக்டர்ஸ் வாய்ஸ் தான் வந்து பேசுவாங்க. தமிழ்னா தமிழ், தெலுங்குனா தெலுங்கு, மலையாளம்னா மலையாளம் அப்படிங்கிறத பேசிக்குவாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து தமிழ் ஆக்டர்ஸை கூட பேசுவாங்க, இல்லைன்னா ஹிந்தி ஆக்டர்ஸை கூட பேசுவாங்க. ஆனால் எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் பேசக்கூடிய ஒரே வாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய வாய்ஸ் தான். இவர் வாய்ஸை வந்து நம்ம நிறைய மேடைகளில் நம்ம பேசும்பொழுதும் பார்த்துருப்போம். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பேசுவாங்க, அவரோட வாய்ஸ் வந்து பேசுவாங்க. அதுக்கே மிகப்பெரிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட வாய்ஸ்ன்னு அவங்க அலௌன்ஸ் பண்ணும்போது இங்கே எல்லாருமே கைதட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான வாய்ஸ் அவர் வாய்ஸ். மிமிக்ரி கற்றுக்கவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அதை ஏற்கனவே நான் சொல்கிறது தான், எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். டைலாக்ஸ் எழுதுங்க, திரும்ப பேசி பாருங்கள். பயிற்சி, அதாவது முயற்சியும் பயிற்சியும் அவசியம் தேவை. பயிற்சி அதிகமாக இருந்தாவே எல்லா விஷயமும், மிமிக்ரி மட்டும் கிடையாது, எல்லா விஷயமும் வந்து நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம சாதிக்க முடியும். பயிற்சி அதிகமாக வேணும். பயிற்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம சாதனை பண்ண முடியும் இந்த காலத்தில். ஸோ அதனால் வந்து ஐயோட வாய்ஸ் வந்து ஒரு ஷார்ப்பான வாய்ஸு. எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் சொல்லுவாங்க, இந்த வயசுலேருந்து அந்த வாய்ஸ் எடுக்கலாம், அந்த வயசுலேருந்து இந்த வாய்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத நிறைய ஆர்டிஸ்ட்டு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதே போல் தான் நானும், அதாவது நம்ம அண்ணாமலை வாய்ஸை வந்து எடுக்கும் பொழுது ஐயாவோட வாய்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ அதை தான் நான் சொல்லி காட்ட போகிறேன். அவர் வாய்ஸை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அண்ணாமலை வாய்ஸை வந்து அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு இல்லையா உங்களுக்கு? அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா 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 ஒரு நிமிஷங்கண்ணா. இப்போ வந்து ஷார்ப்பு எப்படி பேசணும்னா, அதாவது பேச விட்டுட்டு நம்ம ஷார்ப்புக்கு வந்துட்டோம். அண்ணா 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 ஒரு நிமிஷம், அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம். இப்போ வந்துட்டோம். இதில் வந்து ஐயாவோட வாய்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகுது? அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா, அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா, அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா. எனக்கு என்னென்னா, சிம்பிளிசிட்டி இஸ் ஏ நாட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இப்போ நமக்கு வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு வாய்மை வேண்டும். அதாவது உண்மையை பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. என்ன வேண்டும்? உண்மையை பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும். இதை பண்ணனா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். Where there is recklessness in the heart. When there is recklessness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is an order in the nation. When there is an order in the nation, there is peace in the world. அதாவது நம்ம இந்தியா வல்லரசு நாடாக மாற வேண்டுமென்றால் நம்ம இந்தியாவில் உள்ள கிராமங்களை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வது இளைஞர்கள் கையில் தான் உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் ஜெய்ஹிந்த். இப்படி தான் ஐயாவோடைய வாய்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ எப்படி பேசுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இன்னும் நான் பேச எனக்கு இன்னும் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், மிமிக்ரி பண்ணுங்கள், நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களை சிரிக்க வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு. நீங்கள் யாருமே எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இதை பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா தள்ளி விட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.